Hey guys, 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் சமீபமாக வந்த ரெட்மியோட Redmi 12C இந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்குறதுக்கு ஒர்த்தா, என்னென்ன நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டினியூவாக பாருங்கள், மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துருங்க. இதான் ரெட்மியோட Redmi 12C வந்த பாக்ஸ். கம்மி ப்ரைஸ்லையும் நாங்கள் 50 MP கேமரா கொடுத்துருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வேறு ஒரு சில டீட்டெயில்ஸை பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே பையை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொபைல் இருக்குது. மொபைலை ஒரு சைடில் வைப்போம். மொபைலில் ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை எடுத்து பார்ப்போம். இதில் ஒரு சிம் எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. இது தவிர இதில் என்ன இருக்க போகுது, எப்போ மாதிரி ஒரு பேப்பர் இருக்குங்க. நான் மொபைலுக்கு கேஸ் கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் கேஸ் இல்லை, கொஞ்சம் ஏமாற்றம் தான். அடுத்து ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. சார்ஜிங் கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் தாங்க, டைப் C கிடையாது. இதுவும் டைப் C இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். சரி பரவாயில்ல, ப்ரைஸ் கம்மினால எல்லாத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க. கூடவே ஒரு சார்ஜர் தராங்க. இது 18 வாட்லாம் கிடையாது, நார்மலான 10 வாட் சார்ஜர் தான் இது. அடுத்து அப்படியே மொபைலுக்கு வருவோம். ஸோ மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்பிள் கலர் வேரியண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. பர்பிள் கலர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே இந்த மொபைலை பார்த்தோன்னே தோன்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு 7,800 மொபைலை பார்த்த மாதிரி ஃபீல் இல்லை. கொஞ்சம் ரேட் அதிகமான மொபைலை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரேட் அதிகமானலாம் இல்லை, ஒரு 15-20,000 மொபைலை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா இதனோட டிஸ்பிளே அந்த சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்பிளே அப்படின்றனால மொபைலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நிறைய மொபைல்ஸில் இதே மாடலில் கேமரா கட் அவுட்ஸ் பார்க்குறதுனாலையும் பெருசாக லுக்கில் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க. ஸோ அதனால் கொஞ்சம் 15,000-20,000 மொபைலை பார்க்க மாதிரி தான் இருக்குது. பார்க்கும்போது இது ஒரு கம்மி ப்ரைஸ் மொபைல் அப்படின்றத கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க. MIUI 13 இருக்குது. ஸோ அதை இப்போ ஆன் பண்ணோன்னே காமிக்கிறாங்க. சரி, செட்டப்பை ஃபினிஷ் பண்ணுவோம். ஃபினிஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். ஸோ மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, இந்த மொபைல் நான் வாங்கின ப்ரைஸ் 7,800 அப்படின்ற ப்ரைஸ். இதை பற்றி லாஸ்ட் பேசுவோம். ஸோ இந்த ப்ரைஸிங்கு கண்டிப்பாக இந்த மொபைல் செம்ம ஒர்த்தடா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கையில் வைக்கும் போதும் சரி, பார்க்கும்போதும் சரி, மொபைலை லுக் அண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மி ப்ரைஸ் மொபைல் மாதிரியே தெரில. கண்டிப்பாக ஒரு 15,000-20,000 மொபைல் வாங்கினீங்கன்னா எந்த மாதிரி ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இதனோட டிஸ்பிளே சைஸ் அப்படி. ஸோ ரொம்ப பெரிய டிஸ்பிளே அப்படின்றதுனால மொபைல் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மொபைல் மாதிரி தெரிஞ்சுது. அது போக இங்கே பேக்கில் கொடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் ஃபினிஷ் வித் அதில் கொடுத்துருக்க டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த கலர் வேரியண்ட்டில் அது ரொம்பவே என்ஹான்ஸ்டாக தெரிகிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது. கூடவே பின்னாடியே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. அப்படியே கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் எனக்கு ஒரு நெகட்டிவ் மாதிரியே தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு இங்கே மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் மைக்ரோ USB போர்ட்டை யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மணி நேரம் ஆகுதுங்க. ஏன்னா 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான், 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அப்படின்றனால இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரத்துக்கும் மேலே தான் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதனோட சிம் ட்ரே கம்மி ப்ரைஸ் மொபைல் எல்லாத்துலேயும் வர மாதிரி ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் தான். 2 சிம், ஒரு SD கார்டு, 3யும் போட்டுக்க முடியுங்க. இப்போ இதனோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ நான் ரொம்ப வியந்தது இதனோட பெரிய டிஸ்பிளே தான். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 6.71 இன்ச் டிஸ்பிளே இருக்கு, பெரிய டிஸ்பிளே. இது ஒரு HD+ LCD டிஸ்பிளே தான், ஃபுல் HD டிஸ்பிளே கிடையாது. யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் கண்டிப்பா இதை பார்த்த உடனே நீங்க ஒரு ஃபுல் HD டிஸ்பிளேல இருந்து இந்த டிஸ்பிளேக்கு வரீங்கன்னா பார்த்த உடனே நோட் பண்ணிருக்கீங்க இது ஒரு HD டிஸ்பிளே தான்டா அப்படின்றது. அதை தெரிய வைக்கிற வகையில தான் இருக்கு இந்த டிஸ்பிளே. ஒரு சில HD டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தா HD டிஸ்பிளே மாதிரி தெரியாது. ஸோ இது பார்த்தா தெரியுற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல HD டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதுங்க. 500 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது ஓகேவா இருக்கு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்ல மெயினா வரது ப்ராசர் தாங்க. இதுல மீடியாடெக்கோட G85 அப்படின்ற ப்ராசர் இருக்குது. இந்த ப்ராசரை ஸ்னாப்டிராகன் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 680 கம்பேர் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவலா இல்லாட்டியும் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஸோ அதனால லைட்டா கேமிங் பிளே பண்றீங்க அப்படின்னாலுமே இந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகும். அப்படி இல்லை எனக்கு ஒரு நார்மல் யூசர் தான், நான் சாங் கேட்பேன், வீடியோ பார்ப்பேன், சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவேன், ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே செட் ஆகுங்க. ஏன்னா டிஸ்பிளே வேற பெருசா இருக்கிறதுனால ரொம்ப பர்ஃபெக்டா செட் ஆகும் இந்த மொபைல். அடுத்து ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணாததுனால ஹீட்டிங் ரொம்ப லைட்டா தான் இருந்தது, பெருசா ஹீட்டிங் இல்லை. இது ஒரு 4G சப்போர்ட்டட் மொபைல் தான், 5G இல்லை. ஏன்னா இது ஒரு 4G சப்போர்ட்டட் ப்ராசர் அப்படின்றனால 5G இந்த மொபைலில் கிடையாது. இது ஒரு 4G மொபைலாக வருது.
அடுத்து யூசேஜ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணேங்க. குறிப்பாக யூடியூப் மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில சட்டர்ஸ் ஃபேஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது ஒரு ஹெச்டி டிஸ்பிளே அப்படின்னாலுமே உங்களால் ஃபுல் ஹெச்டியில் வீடியோ பார்க்க முடியும். ஆனால் இந்த டிஸ்பிளே தான் அதை வந்து ஹெச்டியில் காமிக்கும். ஸோ அப்படி காமிக்கும் போதும் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. அங்கங்கே அடி வாங்குறத நான் பார்த்துருந்தேங்க. எனக்கு இந்த டிஸ்பிளே மட்டும்தான் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு டிஸ்பிளே இருந்தது. அடுத்து ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நிறையவே இருந்ததுங்க. நீங்களே பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஒரு சில கேம்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தந்திருக்காங்க. ஆட் அப்படின்னு பார்க்கும்போது ஆட் வரதாங்க செய்யுது, ஆட் வராமலாம் இல்லை. ஸோ எப்பவும் மாதிரி ரெட்மி மொபைல்ஸ் மாதிரி இந்த மொபைல்லையும் ஆட் வருது. அடுத்து சாஃப்ட்வேர் இங்கே MIUI 14 இருக்குது. ஆண்ட்ராய்ட் 13 மேலே பில்ட் பண்ண MIUI 14. ஸோ இதை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எப்பவும் இல்லை MIUI மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த MIUI ஆட் கொடுத்தாலுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கு, ஃப்ளூயிடாக இருக்கு. ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஜம்ப் பண்ணும்போது பெருசாக டிலே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெண்ட் டேப்லாம் யூஸ் பண்ண எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு குட்டி அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனிமேஷனுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் எல்லாமே MIUI 14ல நல்லா இருந்தது. அதனாலையுமே உங்களுக்கு வந்து யார்ட்டையாவது மொபைலை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கம்மி பிரைஸ் மொபைல் அப்படின்னு உங்கள் மொபைலை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல UI தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமராஸ் பார்க்கும்போது இதில் வந்து 50 MPக்கான மெயின் கேமரா இருக்கு. செகண்டரி அவங்க கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரைட் லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, AI போர்ட்ரைட் லென்ஸ். ஃப்ரண்ட்ல 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தாறுமாறு அப்படின்னு சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல நான் எதிர்பார்த்தது என்னமோ கொஞ்சம் ஓகேயா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குண்டா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். இன்டோரில் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தும் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அவுட்டோரில் போய் செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த கேமரா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ரெட்மி நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கேமராவை. குறிப்பா இதனோட ஃபோக்கசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்தது. சாம்பிளுக்காக ஒரு சில இமேஜஸ் நான் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. சோ இங்க HDR எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க, எந்த அளவுக்கு HDR நல்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த இடத்துல அந்த பப்பாளி பழத்துல இருந்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நீட்டா கேப்சர் பண்ணிருக்கு அப்படின்றத பாருங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஃபோக்கசிங் அந்த காத்துல இந்த கள்ளிச்செடி ஆடிட்டே இருந்தது. அப்படி இருந்தும் நான் போட்டோ எடுக்கும்போது எவ்வளவு அழகா ஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி போட்டோ எடுத்திருக்கு அப்படின்றத பாருங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த பூளை தாங்க என்னால நிறுத்தவே முடியல, ஆடிக்கிட்டே இருந்தது. நானும் கடுப்பாயிட்டு இனிமே இது எங்க நிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில போட்டோஸ் எடுத்தேன். ஒரு போட்டோவுமே பிளர் ஆகல அப்படின்றது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ பிளர்னஸே இல்லாம இந்த போட்டோ ரொம்பவே நல்லா வந்தது. ஸோ போட்டோ சாம்பிள்ஸை நீங்களும் பாக்குறீங்க. எனக்கு வந்து இந்த கேமரா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டடா இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த 5 MP கேமரா, ஒரு 5 MP கேமரா எந்த அளவு அவுட்புட் தரும் நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த அளவுக்கான அவுட்புட் கண்டிப்பா இருக்குதான் செய்யுது. மூஞ்சி அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காதீங்க. தலை கூட சீவி இருக்க மாட்டேன். சரி, அவுட்டோரில் நம்ம எங்கே நம்மளை ஃபோட்டோ எடுக்க போகிறோம்னு நினச்சோம், எடுக்க வேண்டியதாகி போச்சு. ஸோ இப்போ அந்த கேமரா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குங்க. அடுத்து பேட்டரி, இதில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 10 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். 1 டே கண்டிப்பாக தாக்கு பிடிக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். அடுத்து ஸ்பீக்கர்ஸ் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத. அடுத்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, கால் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்கள்ல கொஞ்சம் கரகரன்னு கேட்ட மாதிரி இருக்குது, கொஞ்சம் லவுட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் லைட்டாக கரகரப்பு இருக்கதாங்க செய்யுது கால் பேசும்போது. கடைசியாக இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலோட அவங்க ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8800 இதை நான் வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7800 அப்படின்ற ப்ரைஸ். நம்மளோட டெலகிராமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ சேல் பண்ணுற ப்ரைஸ் 8000 அப்படின்ற ப்ரைஸ். ஸோ 8000 அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் என்ன நல்லா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மொபைல் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு 15-20,000 மொபைல் மாதிரி தெரியுது. ரெண்டாவது, இதனோட கேமரா அவுட்புட் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்கு. டிஸ்பிளே ரொம்ப பெருசு அப்படின்றனால கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அந்த ஹெச்டி டிஸ்பிளே கொஞ்சம் அந்த வித்தியாசத்தை காமிக்க தவிர அந்த பெரிய டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பெட்டராகவே இருக்குதுங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8000 மொபைலில் கொடுக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸை விட அதிகமாகவே கொடுக்குது. இந்த டிஸ்பிளே கொஞ்சம் சரியில்லை அப்படி இருந்தால்
இருந்தாலுமே இது வந்து ஒரு 4GB 64GB மொபைலா இருக்குது. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 4GB 64GB கொடுத்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற நல்ல கேமரா இருக்கிற பெரிய டிஸ்பிளே இருக்கிற மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தவிர வேற என்ன மொபைல் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஸோ அந்த டிஸ்பிளே காம்ப்ரமைஸ் பண்றது நல்லதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை உங்களுக்கு இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற மொபைல் செலக்ட் பண்ணலாம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் மொபைல் தான் இந்த மொபைல். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா தைரியமா நீங்க நம்பி வாங்கலாம். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ நம்மள ரிவ்யூ பத்தி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாலும் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா ரீப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன்.